நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கூடுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊழியன் சந்தித்த உபத்திரவங்கள் அல்லது பவுலுடைய பாடுகளை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது படிக்கும் போது பழைய பாதைன்னு சொல்லி படித்தோம். பவுல் ஏற்கனவே ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக எவ்விதமாக இருந்தார், ஆண்டவரை அறிந்த பின்பு அவர் எவ்விதமான பாதையில் கடந்து போனார் என்பது குறித்து படித்தோம். தொடர்ந்து பவுலுடைய பாடுகளின் பாதையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரம் படிக்க ஆரம்பித்தும் போது உள்ளத்தின் வேதனைகள்ல முதலாவது படிக்க ஆரம்பித்தது பொறாமையை குறித்து படித்தோம். பவுலை பொறாமை எந்த விதத்திலே பாதித்தது, அதை எவ்விதமாக அவர் கையாண்டார் என்பதை குறித்து படித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம படிக்க போற பகுதி அதே பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க தம்பி. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் இடம் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். கடந்த முறை நம்ம படிக்கும் போதே படித்தோம். என்ன படித்தோம்னா, பவுலுடைய பாடுகள். பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்படும் போது, அவர் சிறை காவலில் இருக்கும் போது, அவர் சிறை காவலிலே இருந்தது அங்கே உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு காரணமாயிற்றுன்னு சொல்லி படிச்சோம். இப்போ இதுல வரக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஆகவே இதை குறித்து டீட்டெயில்டா படிச்சுட்டு உள்ள போலான்னு நினைக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் சொல்லி 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அரண்மனை எங்கும் உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருவேளை அந்த ஒரிஜினல் கிரீக் வேர்டுடைய மீனிங் படிக்கலோன்னா, வில்லியம் பார்க்லே அவர் எழுதிய வேதாகம விளக்க உரை உங்களுக்கு அதிக பயனுள்ள விதத்துல இருக்கும். அரண்மனைன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, பிரைட்டோரியன். PRAITORIAN. பிரைட்டோரியன்னா a place or a body of people. பிரைட்டோரியன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்தையோ அல்லது ஒரு கூட்ட மக்களையோ குறிக்கும். இந்த இடத்துல அரண்மனைன்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் வரலாம். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒருவேளை இந்த கார்டியனுடைய டென்ட்னு சொல்லி சொல்றாங்க. 2வது, சக்கரவர்த்தி தங்கக்கூடிய இடம்னு சொல்லி சொல்றாங்க, எம்பரர்ஸ் பேலஸ். 3வது, இந்த பிரைட்டோரியன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பரர்ஸ் ரெசிடென்ஸ் அல்லது ஒரு 3வது லார்ஜர் ஹவுஸ், ஒரு பெரிய வீடு. அரண்மனைன்னு சொல்லி சொல்றது நம்ம பொதுவா பேலஸ் சொல்லி சொல்றோம்ல, அவ்விதமான வீடு. அப்போ பவுல் அரண்மனையில இருந்தாரா சொல்லி யோசிக்கும் போது இந்த 3 அர்த்தங்களுமே இந்த சூழ்நிலையில சரியான அர்த்தத்துல வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பவுல் வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டுல தங்கி இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார். அப்போ பவுல் ஒரு சிறை கைதியா இருக்கக்கூடிய பவுல் வாடகைக்கு எடுத்த வீடு அரண்மனை போல இருக்க வாய்ப்பு இல்லை. 2வது, ஒரு சிறை கைதி அரண்மனையில தங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அரண்மனை எங்கும் சொல்லி சொல்லும் போது அரண்மனையில் இருந்து அல்லது அதிகாரத்தில் இருந்து பவுலை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட போர் சேவகர்கள் பவுலை கட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலுடைய கரங்கள் கட்டப்பட்டு பவுலுடைய இடுப்புல ஒரு செயின் போட்டு ஒரு போர் சேவகனுடைய கையில கட்டப்பட்டிருக்கும். அந்த போர் சேவகன் அங்கே இருந்து பவுலை அங்க பாதுகாத்து கொண்டு வருவார். பவுல் தங்கி இருந்தது வாடகை வீடு. ஒரு சில சலுகைகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆகவே வரக்கூடிய மக்களோடு சுவிசேஷத்தை குறித்து பவுல் தெளிவாக போதித்து வந்தார். இதை கண்டிப்பாக கேட்க வேண்டிய கட்டாயத்துல யார் இருக்கா? இந்த சோல்ஜர் இருக்கார். அது மாத்திரமல்ல, ஃப்ரீயா தனியா பவுல் அவரும் இருக்கும்போது கண்டிப்பாக தன்னுடைய சந்தேகங்களை கேட்டிருப்பார். அப்போ கேட்கும் போது இந்த சூழ்நிலைகள் சுவிசேஷத்தை அரண்மனை எங்கும் உள்ளவர்கள், அதிகாரத்தில் எங்கும் உள்ளவர்கள், ரோம சக்கரவர்த்தியின் மூலமாக குற்றவாளிகளை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாயிற்றுன்னு சொல்லி சொல்றார். நான் போன வாரம் நம்ம படிச்ச மாதிரி எவ்விதமாக சிறைச்சாலையில இருக்கும் போது
அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகாரத்தில் இருக்க மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது சொல்லி பவுல் தெளிவாக எழுதுகிறார். சரி, இதுல இரண்டாவது வரக்கூடிய வார்த்தை சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி. 12ஆம் வசனத்துல சுவிசேஷம் பிரபல்யமாகும்படி ஏதுவாயிற்றுன்ற வார்த்தை வருது. இது எல்லாமே கிரேக்க வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை படிக்கும் போது அது உண்மையாவே நம்ம பயங்கர என்கரேஜ்மெண்டா இருக்கு. பார்க்லே என்ன எழுதுறாருன்னா, பிரபல்யமாகும்படி, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷம் பரம்புவதற்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரபல்யமாகும்படின்றது தமிழ் வேதாகமத்தில் இருக்கு. ஒருவேளை கிரேக்ல என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா பிரகோப், பிரகோப், PROKOP, பிரகோப். ஒருவேளை அதுக்கு என்ன அர்த்தம்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்மி, ஒரு பெரிய படை எதிரி நாட்டை தாண்டி முன்னேறுவது, அதாவது ஒரு படையுடைய முன்னேற்றத்தை குறிப்பது, எக்ஸ்பெடிஷன், வேகமாக முன்னேறக்கூடியதை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது ஒரு நவுன் வேர்டு. என்ன ஒரே லிட்டரேச்சரா டீச் பண்றேன்னு நினைக்காதுங்க, அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அதே இது வேர்ப்ல என்ன வருதுன்னா ப்ரோகோபெயின், PROKOPEIN. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மிலிட்டரி, ஒரு பெரிய படை முன்னேறும் போது அந்த படைக்கு தடையா இருக்கக்கூடிய மரங்கள், படைக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இடித்து தள்ளிவிட்டு புல்டோசர் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அவ்விதமாக முன்னேறுவது, அவ்விதமாக முன்னேறுவது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னை கட்டி காவலிலே வைத்தாலும் சரி, சுவிசேஷம் இன்னும் வேகமாக பரவுவதற்கு, சுவிசேஷ பணி இன்னும் வேகமாக நடைபெறுவதற்கு கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் எந்த காரணத்தை கொண்டும் சுவிசேஷம் தடைபடுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை பரவுவதற்கு, மக்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்காது. மக்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்காது. இதை நம்ம மறந்து போக கூடாது. சரியா? பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில சுவிசேஷம் வேகமாக பரவும் என்பதற்கு பவுலுடைய வாழ்க்கை முக்கியமான ஒரு சாட்சி. ஆகவே உபத்திரவங்களை நம்ம ஒரு ஏதுவா எடுத்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம பயன்படுத்துறோம். 14ஆம் வசனம் வாசிக்க, 14ஆம் வசனம் வாசிக்க தம்பி. 14 மறுபடியும். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்கு இடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே போன வாரம் படிக்கும் போது பொறாமைப்பட்டு மக்கள் பவுலுக்கு விரோதமாக செயல்படும் போது துணிந்து தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு பார்த்தோம். அதே போல பவுலை கட்டி ஜெயில போடும்போது, பவுல் ஜெயில இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அதை பார்த்து மற்ற விசுவாசிகள் டிஸ்கரேஜ் ஆகல. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போதுதான் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமாக இருக்கிறோம் என்பது வெளிப்படும். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, உபத்திரவத்தின் மத்தியில் அவர் மாத்திரம் உறுதிப்பட்ட ஊழியராக இல்ல, பவுல் கடந்து போகக்கூடிய உபத்திரவங்கள் மற்ற விசுவாசிகளை பலப்படுத்தியிருக்கு. அந்த வார்த்தைகள் அப்படியே பாருங்களேன். கட்டுகளாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? திடன் கொண்டார்கள். They were strengthened. அவர்கள் திடன் கொண்டார்கள். இரண்டாவது, அவர்களுடைய பயம் நீங்கிவிட்டது, பயம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். மூன்றாவது, திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இடம் கொண்டார்கள், பயப்படாமல் இருந்தார்கள், திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்தார்கள். இதுவரைக்கும் இருந்த துணிவை விட இன்னும் அதிகமான துணிவு அவர்களுக்குள்ளே வந்தது. திருவசனத்தை சொல்லும்படின்ற வார்த்தைக்கு, இந்த சொல்லும்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஒரிஜினல்ல ப்ரீச் பண்றதுன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. நடைமுறை ரெகுலர் கான்வர்சேஷன்ல மக்கள்கிட்ட சுவிசேஷத்தை குறித்து பேசுவது, சந்தைக்கு போனா அங்க பேசுவது, கடைக்கு போனால் அங்கே பேசுவது, பணிபுரியக்கூடிய இடத்துல நண்பர்கள் மத்தியில அல்லது கோவொர்க்கர்ஸ் மத்தியில வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை அறிவிப்பது. இவ்விதமாக அறிவிப்பதற்கு அங்கே உள்ள விசுவாசிகள், பவுலுடைய கட்டுகளை கேள்விப்பட்ட விசுவாசிகள், பவுலுடைய பாடுகளை கேள்விப்பட்ட விசுவாசிகள், பவுலே கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக இவ்வளவு பெரிய பாடுகளை அனுபவிக்கிறார், நாம் எம்மாத்திரம் சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடவில்லை. அதற்கு பதிலாக ஏற்கனவே செயல்படுவதை விட இன்னும் அதிகமாக அவர்கள் பலப்படுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது ஏதுவாக அமைந்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை மற்ற விசுவாசிகள் திடன் கொள்வதற்கு, மற்ற விசுவாசிகள் பயப்படாமல் செயல்படுவதற்கு,
மற்ற விசுவாசிகள் திருவசனத்தை தைரியமாக சொல்லும்படிக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் பாடுகளை பார்க்கும் போது அவருடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. பாடுகளை பார்த்து புலம்பவில்லை, பவுல் சோர்ந்து போகவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்றாருன்னா, இந்த பாடுகள் என்னை சுற்றி உள்ள மக்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. இந்த பாடுகள் கிறிஸ்து மகிமைக்கு ஏதுவாக அமைந்தது. இந்த பாடுகள் என் மூலமாக சந்திக்கப்பட்ட விசுவாசிகள் அல்ல இளம் விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் பலப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்கு என்று வைராக்கியமாக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்ததுன்னு சொல்லி எழுதுறார். அப்போ இது எப்படி சாத்தியமாகும் சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி? பவுல் ஒரு பெரிய விசுவாசி. பவுல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர், மெத்த படித்தவர், ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்தவர். அதனால பவுலுக்கு இது சாத்தியமாகும், நமக்கு எப்படி சாத்தியமாகும் சொல்லி நம்ம யோசிக்கலாம். வாரன் வியாஸ்பி அவர்கள் எழுதின அந்த வேதாகம விளக்க உரையில இதை குறித்து டீடைல்டா எழுதுறாரு. த சீக்ரெட் ஆஃப் பால் இஸ் சிங்கிள் மைண்ட். பவுலுடைய ரகசியம் என்னவென்றால் ஒரே மனம். ஒரே மனம். என்ன மனம்? பவுலுடைய உள்ளத்திலே இருந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன? எல்லா சூழ்நிலையிலேயும் இயேசு கிறிஸ்துவை மைமைப்படுத்த வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஒரு நோக்கம். அவர் எதற்காக வாழ்ந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். அவர் எதற்காக வாழ்ந்தார்? சுவிசேஷத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது நம்முடைய பலத்தை மாத்திரம் வெளிப்படுத்துவதல்ல, நானும் நீங்களும் எதற்காக வாழுகிறோம் என்பதை வெளிப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம சொல்லலாம், நான் பிரதர் ஆண்டவருக்காக தான் வாழ்றேன், எதை செய்தாலும் ஆண்டவருக்கு என்று செய்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையிலே புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது நாம் எதற்காக வாழ்கிறோம் என்பது வெளிப்பட்டு விடும். நம்முடைய சாயம் என்ன செய்ய வெளுத்துரும். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இதனுடைய ரகசியம் என்னன்னா, பவுல் ஏன் பயப்படவில்லைன்னா, பவுல் தேவன் எதை செய்யவில்லை என்பதை முக்கியப்படுத்தவில்லை, தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து களி கூர்ந்தார். இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இல்லையா? நேரத்துல என்ன யோசிக்கிறோம்? உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஆண்டவரே இந்த பாடுகளை என்னை விட்டு விலக்கும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில எனக்கு வெற்றியை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பாடுகளில் இருந்து எவ்வளவு வேகமாக வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டுமோ உதவி செய்யும் சொல்லி ஜெபிக்கிறோம். அது இயற்கையான ஒரு ஜெபம். ஆனால் பவுல் எதற்காக ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும், இந்த பாடுகளை உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்கு ஏதுவாக பயன்படுத்தும் சொல்லி ஜெபிக்கிறார். விளைவு என்னன்னா, அதை பவுலுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டா? உறுதிப்பட்ட ஊழியர் சொல்லி சொல்லும் போது பவுலுடைய வாழ்க்கை ஒன்றும் எளிதாக இருக்கவில்லை. பவுல் மிகவும் கடினமான ஒரு பாதையிலே கடந்து சென்றார். ஒருவேளை நம்ம சந்தித்திராத அநேக வேதனைகள் வழியாக பவுல் கடந்து சென்றார். ஆனால் அந்த பாதைகளை பவுல் தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். வரலாற்றுல இதுக்கு ஆதாரம் உண்டா? வாரன் வியாஸ்பி விதமாக ஒரு உதாரணத்தை எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, வாரன் வியாஸ்பி ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட்ல, ஒரு வாகன விபத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தங்கி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். வாரன் வியாஸ்பி என்பவர் நல்ல ஒரு தேவனுடைய மனிதர். பேக் டு த பைபிள் என்ற நிறுவனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பல்வேறு கோடிக்கணக்கான மக்களுக்கு அறிவித்தவர். பில்லிகிரகம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். இப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று விட்டார். நல்ல ஒரு ரைட்டர். அவர் எழுதிய வேதாகம விளக்க உரை வேதத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு, சரியாக கற்றுக்கொள்வதற்கு அதிக பயனுள்ளதாக அமையும். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவருக்கு பல்வேறு விதமான கடிதங்கள் வருகிறது. அந்த கடிதங்கள்ல இவரை மிகவும் உற்சாகப்படுத்திய, காலையில எந்திரிச்ச உடனே அந்த லெட்டரை வாசித்தா தன்னுடைய வேதனைகள் நீங்கி வாழ்க்கை அப்படியே தூக்கி விடுற மாதிரி ஒரு செய்தி, ஒரு மனிதன் எழுதிய கடிதங்கள் அவருக்கு அதிக பிரயோஜனமா இருந்துச்சு. அப்போ வாரன் வியாஸ்பி என்ன யோசித்தார்னா, அந்த மனிதனை நான் நேரடியாக சந்திக்க வேண்டும். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவர் எழுதும் போது, ஒவ்வொரு முறை எழுதும் போது அந்த மனிதன் ஒவ்வொரு படி இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறுவதை குறித்து, இன்னும் ஒரு படி மேல போவதை குறித்து அவர் எழுதுவார்.
சரி, வாரன் வியாஸ்பி நல்லாகி நடக்கலாம் ஆரம்பித்து வெளியே மூவ் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த மனிதனை சந்திக்கிறார். அந்த மனிதனை பார்த்த உடனே வாரன் வியாஸ்பியுடைய உள்ளத்துல பயங்கர ஆச்சரியம். ஏன் தெரியுமா? he was blind. பார்வையற்ற ஒரு மனிதன், டயபெட்டிக், சுகர், தமிழ்ல டயபெட்டிக்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த நீரிழிவு நோய் முத்தி போனதால என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலை எடுத்துட்டாங்க. இவர் என்ன எழுதுறாருன்னா, பின்வரும் நாட்கள்ல அடுத்த காலையும் எடுத்து விட்டார்கள். அவர் யார் கூட தங்கியிருக்காருன்னா, வயதான தன்னுடைய தாயாரோடு தங்கியிருக்கிறார். அந்த வயதான தாயாரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் இதன் மத்தியில அப்படியே முடங்கி போயிருக்கலாம். வாழ்க்கையில வியாதி, வாழ்க்கையில இழப்புகள், வாழ்க்கையில வேதனைகள், அதன் மத்தியில அப்படியே இல்லை. அதன் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் கடவுளுடைய கரத்துல கொடுத்தார். இவர் என்ன எழுதுறாருன்னா, வாரன் வியாஸ்பி, என்னுடைய நண்பனாகிய அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, சிங்கிள் மைண்டட்னஸ் இருந்துச்சு. என்ன? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன். விளைவு என்ன தெரியுமா? நிறைய ஹை ஸ்கூல் அசம்பிளிஸ்ல போய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அறிவித்துக் கொண்டிருந்தால் அந்த மனிதர் யார்? பார்வையற்றவர், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஒரு காலை இழந்தவர், அடுத்த காலை வெட்டி எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அது மாத்திரம் இல்ல, ப்ரொஃபஷனல் கிளப்ஸ்ல, மீட்டிங்ஸ்ல, அதாவது ஆர்டைன்ட் இவாஞ்சலிஸ்ட் அல்லது பாஸ்டர்ஸ் எங்க எல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்துக்கு இவர் அழைத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி ஐயா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது என்பதை கேட்கும் போது சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்தார். பவுல் இங்க சொல்லும் போது, என்னுடைய கட்டுகள், என்னுடைய காவல்கள் எனக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது, மற்றவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கும் ஆசீர்வாதமாக அமைந்ததுன்னு சொல்லி சொல்றார். அதனால பவுல் விளைவுகளை குறித்து கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சுவிசேஷம் வேகமாக பரவுகிறது, மற்ற விசுவாசிகள் பலப்படுகிறார்கள், மற்ற விசுவாசிகள் தைரியப்படுகிறார்கள். அப்படியானா நான் இந்த வேதனை வழியாக கடந்து செல்வது நல்லதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி வேதனைகளோட உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? வாழ்க்கையில அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை அனுமதிக்கிறார்? நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாதையிலே கடந்து செல்லும் போது இந்த பாதை எனக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். இந்த பாதை மற்றவர்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த பாதை சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு, எப்படி ஒரு மிலிட்டரி சோல்ஜர்ஸ் முன்னேறுவதை போல உம்முடைய சுவிசேஷம் எங்களுடைய தேசத்திலே தங்கு தடையின்றி முன்னேறுவதற்கு இந்த காரியங்களை நீர் பயன்படுத்தும் ஐயான்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய காயங்கள் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும், நம்முடைய கட்டுகள் மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும், நம்முடைய வேதனை நம்மை பலப்படுத்தும், மற்றவர்களை பலப்படுத்தும். அந்த அளவுக்கு முதிர்ச்சியுள்ள ஒரு ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? பவுல் உறுதிப்பட்ட ஊழியராக மாறினதற்கு காரணம் கட்டுகள் மத்தியிலே அந்த கட்டுகள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவதற்கு தன்னை விட்டுக் கொடுத்தார், அதற்காக ஜெபித்தார். சரி, தொடர்ந்து இதே அதிகாரத்துல இன்னொரு சில வசனங்களை வாசிக்கலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். பவுல் சொல்லும் போது கட்டுகள் மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே படிக்க ஆரம்பித்த மாதிரி பொறாமை எதிரிகள் பொறாமையினாலே பவுலுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். உண்மைதான், பவுல் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும் போது அவருக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்தது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. அவருடைய அந்த உற்சாகம், அவருடைய என்கரேஜ்மெண்ட் மற்ற விசுவாசிகளையும் பற்றி பிடித்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, நாம் சோர்ந்து போய் விடுவோமானால் நம்முடைய சோர்வும் மற்றவங்களை பற்றி பிடிக்கும். அதே நேரத்துல இந்த சூழ்நிலையில தைரியமாக உற்சாகமாக இருப்போமானால் அது மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, எந்த சூழ்நிலையிலேயும் பிசாசு என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? பாடுகள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, தாக்குதல்கள் வரும்போது
ஒரு விசுவாசி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டானா யாருக்கு வெற்றி தெரியுமா? ஆண்டவருக்கு வெற்றி இல்ல, பிசாசுக்கு வெற்றி. அவன் எதிர்பார்க்கிறது அதான். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செய்து விட்டார்களேன்னு சொல்லி நம்ம அப்படியே முடங்கி விடுவோமானால் தேவனுடைய ராஜ்யம் முன்னேறாது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் முன்னேறாது. அது மாத்திரமல்ல, மற்ற விசுவாசிகளும் சோர்ந்து விடுவார்கள். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது பவுலை போல மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமா, அல்லது நொந்து போய் சோர்ந்து போய் விடுகிறோமா? நம்ம மனிதர்கள் தான். சோர்ந்து போகும் போதும் வேதனைப்படும் போதும் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, நான் அந்த பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது சுவிசேஷத்தை இரண்டு விதமான மக்கள் இரண்டு விதமான நோக்கத்தோடு அறிவிக்கிறார்கள். ஆட்டிடியூட் இன் த மினிஸ்ட்ரி, ஆட்டிடியூட் இன் த மினிஸ்ட்ரி. ஒரு கூட்ட மக்கள் எதற்காக அறிவிச்சாங்கன்னா 17ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஒரு சிலர், அது சிலர்னு போட்டிருக்காரு பாருங்க, கொஞ்சம் பேர் தான். எதற்காக அறிவிக்கிறார்கள்? பவுல் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும் போது அவர் ஓடி ஆடி ஊழியம் செய்தது தடைப்பட்டு விட்டது. ஆகவே இந்த பிலிப்பிய திருச்சபையில நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக பவுலே உம்முடைய பணியை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் என்ற செய்தி பவுலுடைய காதுக்கு போகும்போது இனிமையா இருக்கும். அதனால அது அவரை சந்தோஷப்படுத்தும் என்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக தாங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தின் மூலமாக பவுலை தாங்கினார்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம உபத்திரவங்கள் வழியாக வேதனை வழியாக கடந்து செல்லும் போது நம்மை தாங்கக்கூடிய மக்கள், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாக நாம் தொடர்ந்து உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய பணி தடைப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதத்திலேயும் நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்ம லைஃப்ல வரும்போதுதான் உண்மையாகவே நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள் யார், நமக்கு எதிரிகள் யார் என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா, ஒரு விசுவாசிக்கு எதிரிகள் இருக்க முடியுமா, ஒரு விசுவாசிக்கு விரோதிகள் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். ஒரு விசுவாசிக்கு எதிரிகளையும் விரோதிகளையும் இவன் சென்று பகைத்து உருவாக்குவதில்லை. ஆனால் வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, நிறைய வசனங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. எந்த அர்த்தம்? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவுக்காக வாழாத மக்கள், ஒரு மனிதன் நேர்மையாக வாழும் போது நேர்மையாக வாழாத மக்கள், ஒரு மனிதன் கடவுளுக்கு பிரியமாக வாழும் போது கடவுளுக்கு பிரியமில்லாத மக்கள், பிரியமில்லாமல் வாழக்கூடிய மக்கள் அவனுக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். நம்ம போய் எனிமீஸ் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உருவாகிடுவாங்க. எதற்காக அவர்கள் உருவாகிறார்கள்? they are waiting for an opportunity. அப்போ பாடுகள், உபத்திரவங்கள் நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ரியல்லா உண்மையாகவே நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள் யார், போலியாக உதட்டளவிலே நம்மிடத்திலே அன்பு கூறக்கூடிய மக்கள் யார் என்பது நமக்கு புரிஞ்சிடும். வாழ்க்கையில பெரிய அளவுல, பிரதர் உங்களை மாதிரி யாருமே கிடையாது, உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு நமக்கு வாக்கு பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது, பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது நம்மோட நிற்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள், அவர்கள் தான் உண்மையாகவே நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது மக்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது. ரெண்டு கூட்டமா பிரிக்கிறார். ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? பவுலை சந்தோஷப்படுத்துவதற்காக, பவுல் சுவிசேஷத்திற்கு உத்தரவு செல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்பதை அறிந்து, என்ன அர்த்தம்? he was appointed to defend the gospel. ஒரு military word actually. ஒரு ராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டது போல பவுல் இந்த ஊழியத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர். ஆகவே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர்கள் அன்பினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போ ரெண்டு பேருமே, இன்னொரு கூட்ட மக்கள் எதற்காக வந்து அறிவிக்கிறாங்கன்னா, 16ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் என்னுடைய உபத்திரவத்தை கூட்ட நினைத்து, என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து, சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார். அப்போ ஒரு கூட்ட மக்கள் அன்பினாலே அறிவிக்கிறார்கள், அது பவுலை சந்தோஷப்படுத்துவதற்காக. இன்னொரு கூட்ட மக்கள் எதற்காக அறிவிக்கிறாங்க? பொறாமையினாலே,
விரோதத்தினாலே அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஊழியத்திலே ஊழியம் இரண்டாவது. ஆனால் எதற்காக ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோன்ற பேர்ல என்னென்னமோ தாறுமாறான காரியங்கள் நடக்குது இல்லையா? அப்படிப்பட்ட மக்கள் பலப்பட மாட்டார்கள். we should be very careful in our attitude. பவுலுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவென்ற, தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய சுவிசேஷம் முன்னேற வேண்டும். அதற்காக எதையும் இழப்பதற்கு பவுல் ஆயத்தமாக இருந்தார். இந்த இடத்துல விரோதத்தினாலே இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், விரோதத்தினாலே கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். பவுலுக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பகைஞர்கள் பவுலை விரோதிக்கக்கூடிய மக்கள் என்ன யோசித்தாங்கன்னா, இட் இஸ் a heaven sent opportunityன்னு சொல்லி யோசித்தாங்க. வாரன் எஸ்பி விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம்? பவுல் இருக்கிற வரைக்கும் இதுதான் சுவிசேஷம்னு சொல்லி ஒழுங்கான காரியத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறார். அவர் இந்த மக்கள்கிட்ட இருந்து எந்த பெனிஃபிட்டையும் வாங்க மாட்டார். இவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டார், கட்டுவதற்கு முயற்சி எடுக்க விரும்ப மாட்டேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்பல. நாங்களாம் அப்படி இருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் யாருன்னா இந்த பவுல். ஆகவே இந்த பவுலை பிடிச்சு ஜெயில தூக்கி வச்சுட்டாங்க. அப்பாடா, நமக்கு பிரச்சனை ஓஞ்சிச்சு. ஏன்? இவர்கள் எதிரிகள். பவுலை பார்க்கும் போதே பொறாமையினாலே நிறைந்த ஒரு மக்கள். அப்போ இந்த இடத்துல விரோதத்தினாலேன்ற வார்த்தைக்கு கிரேக்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வாரன் யாஸ்பி எழுதுறாருன்னா, கண்டென்ஷன்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. கண்டென்ஷன்ற வேர்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கேன்வாஸ் ஃபார் ஆபீஸ், மிலிட்டரி டேர்ம் ஆக்சுவலா. டு கெட் பீப்புள் சப்போர்ட், அதாவது தங்களுடைய கட்சிக்கென்று ஆட்களை சேர்ப்பது, ஆட்களை கூட்டுவது. அப்போ பவுலுடைய முழு நோக்கமும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று இருந்தது. ஆனா இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் தங்களை மகிமைப்படுத்த வேண்டும், மக்கள் தங்களை பின்பற்ற வேண்டும் என்று இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. பவுலுடைய நோக்கம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், மக்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று இருந்தது. தன்னை பின்பற்றலன்னு சொல்லி யோசிக்கல. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? யார் கிரெடிட் எடுத்தாலும் பரவாயில்ல, யாருடைய பெயர் வந்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா போதும்னு சொல்லி சந்தோஷப்படுறார். பவுல் என்ன தூக்கி எனக்கு கிரீட வைக்கணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. அப்போ உபத்திரவங்கள் மத்தியில நம்முடைய நோக்கங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். பவுல் உபத்திரவத்தின் மத்தியில உறுதிப்பட்ட ஊழியராக இருந்ததற்கு காரணம் பவுலுடைய நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருந்தது. அவருடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், கிறிஸ்துவுக்கு மகிமையாக வாழ வேண்டும், கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு மகிமையாக வாழ்வது வாழ்வுடைய நோக்கம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லார் மேல விழுந்த கடமை. ஆனால் பவுல் ஸ்பெஷலா புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி சொல்றார். வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ்ந்த மனிதன், ஆண்டவருடைய பர்பஸ்க்காக வாழ்ந்த மனிதன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்முடைய மோட்டிவை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு மக்கள் ஊழியத்தை பல்வேறு காரணங்களுக்காக செய்கிறார்கள். நிறைய பேரு இன்னைக்கு ஊழியம்ன்ற பேர்ல தங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக, தங்களுடைய வரவை கூட்டுவதற்காக, தாங்கள் உல்லாசமாக செழிப்பாக வாழுவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அதற்கேற்ப உபதேசிக்கிறார்கள். செழுமை கொள்கையுடைய பிராஸ்பரிட்டி காஸ்பலுடைய பெரிய டேஞ்சர் என்னன்னா, மக்களுக்கு பண ஆசையை தூண்டுவதற்கான போதனை. பைபிள் அப்படி இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவ்விதமான போதனை மக்களை அதிகமாக விருப்பப்படுத்துகிறது, அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, அதனால அதை போதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதை அவங்க போதிக்கும் போது அவங்களுக்கு நிறைய பணம் வருது. ஆகவே பணத்துக்காகவே ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கிறோம், என்ன கண்டு கொண்டிருக்கோம். ஒண்ணு. இரண்டாவது, தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஊழியத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள். மூன்றாவது, தங்களுடைய ரெகக்னிஷனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். தங்களுக்கு மக்கள் மாலை போட வேண்டும் என்பதற்காக, தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக, தங்களை பெரிய ஆளா யோசிக்கலன்றக்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். தங்களுடைய தவறான போதனைகளை ஒரு கூட்ட மக்களை அங்கீகரிக்க வைக்க வேண்டும். தப்பு நல்லா தெரியும், ஆனால் தங்களுடைய கொள்கைகளை
மற்றவர்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் தான் இந்த விரோதிகள். இவர்களுக்கு என்ன தலைப்பு வாரன் வியாஸ்டி கொடுக்கிறாருன்னா, கிரிட்டிக்ஸ், ஃபால்ஸ் கிரிட்டிக்ஸ். பவுலை குறை கண்டுபிடிக்கக்கூடிய மக்கள், பவுலை குற்றம் சாட்டக்கூடிய மக்கள். ஏன் பொறாமையினால் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் சொல்லி சொல்லும் போது பவுலுடைய லெவலுக்கு அவங்களால ரைஸ் பண்ணவே முடியல. பவுல் செய்யக்கூடிய அளவு, பவுல் வாழக்கூடிய அளவுக்கு அவர்களால் வாழ முடியல. பவுல் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆகவே அவர் ஜெயில தூக்கி போட்டோம்னா பரவாயில்ல, இதான் நமக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய வேதனையை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் விரோதிகள் செயல்படுகிறார்கள். அப்ப விரோதிகள் சொல்லி சொல்லும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்கும் விரோதிகள், பவுலுக்கும் விரோதிகள் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தினார்கள். they promote themselves. அவர்கள் ஒரு கூட்ட மக்கள் தங்களை பின்பற்றுவதற்காக உருவாக்கினார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அவர்கள் உருவாக்கவில்லை. சரி, அப்போ அவங்க மக்கள்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, have you trusted Christ ன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, whose side are you? நீங்க யார் கட்சி, யார் பக்கம் சேர்ந்தவர்கள், எங்களை சேர்ந்தவர்களா பவுலை சேர்ந்தவர்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி மக்கள் இருக்காங்கல்ல. திருச்சபையின் அடிப்படையில, குறிப்பிட்ட ஒரு சில ஊழியக்காரர் அடிப்படையில, ஒரு சில போதனைகள் அடிப்படையில மக்களை வேறுபடுத்தி பிரிக்கக்கூடிய கூட்டம். எதற்காக ஊழியம் செய்றீங்க ஐயா? உங்களுடைய திருச்சபைக்காக அல்ல, உங்களுடைய பெயருக்காக, உங்கள் திருச்சபை அல்லது உங்களுடைய பாஸ்டருடைய புகழுக்காக கிடையாது. அப்படி ஊழியம் செய்வோமானால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இவர்கள் அப்படிதான் என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. இதற்கு கொடுக்கக்கூடிய பெயர் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ். ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ்னா மதத்திலே உள்ள அரசியல் அல்லது ஆவிக்குரிய அரசியல் கூட சொல்லலாம் இல்லையா? சுவிசேஷத்தை அறிவிப்பதல்ல கூட அரசியல் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? இது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் கர்த்தருடைய பணியை செய்துவிட்டு அதன் விளைவாக கட்டப்பட்டு ரோமாபுரியில ஜெயில இருக்க. அவரை சந்தோஷப்படுத்ததான் முடியல, அவரை சப்போர்ட் பண்ணதான் முடியல. ஆனா அதே நேரத்துல அவருடைய காதுக்கு என்ன செய்தி போகணும்னா, நாங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் சொல்லிட்டு விரோதத்தினாலே இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இந்த செய்தி பவுலுடைய காதுக்கு போனா பவுல் வேதனைப்படுவார்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க யோசித்தாங்க. இப்படி செய்யக்கூடிய மக்கள் பவுலை புண்படுத்தவில்லை, தங்களை தாங்களே புண்படுத்திக் கொள்கிறார்கள். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். சரி, அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே கட்டப்பட்டு ஜெயில இருக்காரு. அவருடைய காதுக்கு வரக்கூடிய செய்தி, விரோதிகள் இவ்விதமாக செயல்படுகிறார்கள். எப்போ இவன் ஒளிவான், எப்போ இவனத்துக்கு ஜெயில போட்டா நம்ம ஃப்ரீயா செயல்படலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அவர்கள் மக்களை குழப்பி மக்களை தங்களுக்கு எதிராக இழுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி பவுலுடைய காதுக்கு வந்த மாதிரி நமக்கு வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதனையோடு வேதனையை கூட்டுவதற்கான மக்கள், இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல. விசுவாசிகள் சொல்லி சொல்லுவாங்க, ஆவிக்குரிய மக்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து அவர்கள் பொறாமைப்படுவார்கள். பொறாமை எலும்புருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து அதை சந்தித்திருக்கிறார், பவுலும் சந்தித்தார். சரி, இந்த பொறாமையை அவர் எவ்விதமாக ஹேண்டில் பண்ணார், அதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை, உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய மக்கள், உள்ளத்தை பாதிக்கக்கூடிய துரோகிகள் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட மக்களை எவ்விதமாக பவுல் ஹேண்டில் பண்ணாரு? 18ஆம் வசனம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பவுலுடைய பரந்த மனது எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். இது எங்க இருந்து தெரியுமா வருது? உள்ளத்திலிருந்து வருகிறது. பவுலுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. ஏன்? பவுலுடைய உள்ளத்துல பர்சனல் ஜெலசி, பர்சனல் ரிசன்மெண்ட் இல்ல. பவுலுடைய உள்ளத்திலே தனிப்பட்ட பொறாமை இல்லை, அல்லது தனிப்பட்ட விதத்திலே யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆகவே யார் கிரெடிட் எடுத்தான, யார் அதற்கான பலனை எடுத்துக்கொண்டால் என்ன, யார் அதன் மூலமாக புகழப்பட்டால் என்ன, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அநியாயமாக காரியங்களை செய்து அது கர்த்தருடைய ஊழியம் சொல்லி சொல்லக்கூடிய மக்களை அங்கீகரிக்க வேண்டுமா?
என்னத்தையாவது பிரசங்கம் பண்றது, கர்த்தர் அதை செய்கிறார் இதை செய்கிறார் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை தேவனை விட்டு திருப்பக்கூடிய மக்களை பார்க்கும்போது பவுல் சொன்ன மாதிரி நான் வஞ்சகத்தினாலாவது உண்மைகளாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் சொல்லி சந்தோஷப்படுவதுதான் ஒரு பிராட் மைண்டட்னஸ் சொல்லி யோசிக்கலாம். அப்படி இல்லை. வசனத்தை முழுவதுமாக நம்ம படிக்க வேண்டும். முழு வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் கள்ள போதகர்களை குறித்து, வசனத்தை தவறாக பேசக்கூடிய மக்களை குறித்து, கிறிஸ்துவை விட்டு வழி விலக செய்யக்கூடிய ஊழியர்களை குறித்து, போதகர்களை குறித்து பவுல் வேதனைப்பட்டார். அவங்க செய்வது தவறுன்னு சொல்லி பேசினார். கடினமான வார்த்தைகள் எல்லாம் பவுல் பயன்படுத்துறார், பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆகவே பவுல் தவறான காரியத்தை அங்கீகரிக்கவில்லை. இந்த இடத்துல அவங்களுடைய ஆட்டிடியூட் பவுலுக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். ஆனால் நான் என்ன செய்யறேன்னா, இதை குறித்து மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், என்னுடைய உள்ளத்தின் ஆசை கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். நான் அறிவிக்கப்படுவது முக்கியமல்ல, கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். தனக்கு சாதகமாக அல்லது பாதகமாக யார் இருக்கிறார்கள் என்பதை அவர் முக்கியப்படுத்தவில்லை, கிறிஸ்து முக்கியப்படுத்த வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தார். அப்போ நம்மை நோக்கி பொறாமை வரும்போது, நமக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டும், நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற மக்கள் வரும்போது, அந்த வேதனையும் பொறாமையும் நம்மை பாதிக்காம இருக்கலாமானா நம்முடைய உள்ளத்தின் நோக்கங்களை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? அவங்க என்னத்தையும் பேசிட்டு போறாங்க, எதையும் செய்து கொண்டு போகிறார்கள், ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? நம்ம போய் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை பற்றி அவதூறு பேசுகிறார்களா? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்மை விரோதிக்கிறார்களா? நம்ம விரோதிக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்களோடையே போராடிட்டு இருக்கீங்களா? பவுலுடைய நோக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதையும் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் ஐயா, செஞ்சுட்டு போட்டோம், பரவாயில்லன்னு சொல்லி சொல்றார். இதற்கு ஒரு உதாரணத்தை வாரன் வியாஸ்பி எழுதுகிறார். என்ன உதாரணம்னா, இங்கிலாந்து தேசத்திலே ஆண்டவராலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட 2 முக்கியமான தேவனுடைய ஊழியர்கள். ஒருவர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். அடுத்தது தேவனாலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதர் ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய ஃபவுண்டர், மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கினவர். ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணக்கூடிய மக்கள், பேட்டி எடுக்கக்கூடிய மக்கள் ஜான் வெஸ்லி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட சந்திப்பீர்களான்னு சொல்லி கேட்டாங்க. அவரை பார்ப்பீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆங்கிலத்துல இருக்கு. உடனே ஜான் வெஸ்லி சொன்னாரு, நான் அவர் அங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இவங்க கேட்டாங்க, ஏன் அவர் ரட்சிக்கப்படாதவரா, கன்வெர்டட் கிடையாதா, மாற்றப்படாதவரான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுடைய உபதேசத்திற்கும் டாக்டரினுக்கும் ஜான் வெஸ்லியுடைய டாக்டரினுக்கும் கம்ப்ளீட்டா வித்தியாசமானது. என்ன டாக்டரின் நீங்க கேட்கலாம். கால்வினிசம், ஆர்மீனியனிசம். கால்வினிசம் என்று சொல்லக்கூடிய ப்ரீடெஸ்டினேஷன், ராத் ஆஃப் காட், அதை நம்பக்கூடிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவர்களெல்லாம் நம்பக்கூடியவர்கள் தேவனுடைய முழு முதல் தன்மையை மட்டும் முக்கியப்படுத்தி மனிதனுடைய பங்கை குறித்து அதிகமா பேச மாட்டாங்க. பெரிய தேவனாலே பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள். வேதத்துல இந்த 2 கொள்கைகளும் இருக்குது. அது 2ஐயும் பார்த்து பேலன்ஸ்டா படிக்கலாம். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அந்த ஒரு டாக்டரினை சேர்ந்தவர். ஜான் வெஸ்லி கம்ப்ளீட்டா அதுக்கு எதிரான ஒரு டாக்டரினை சேர்ந்தவங்க. அப்போ இந்த பேட்டியாளர்கள் கேட்கும் போது, ஒருவேளை ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட குறை சொல்வதற்காக நான் அவரை பரலோகத்துல பார்க்க மாட்டேன், அவர் கன்வெர்ட் ஆகாதவரா, பிலீவர் கிடையாதா, விசுவாசி கிடையாதா, தேவனுடைய பிள்ளை கிடையாதான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு ஜான் வெஸ்லியுடைய பதில்ல அவருடைய உள்ளத்தின் மனப்பான்மை வெளிப்படுகிறது. ஜான் வெஸ்லி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பரலோகத்துல அவரை கண்டிப்பா பார்ப்பேன், ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டவர், இஸ் ஏ கன்வெர்டட் பர்சன். ஆனா நான் பரலோகத்துக்கு போகும்போது தேவனுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இருப்பார், நான் தூரத்துல இருப்பேன். ஆகவே தூரத்தில் இருந்து அவரை நான் பார்க்க முடியாது என்று சொன்னேனே தவிர அவர் பரலோகத்துக்கு வரமாட்டார் என்று சொல்லவில்லைன்னு சொல்லி ஜான் வெஸ்லி சொன்னார். எந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு மனிதன் இல்லையா? தன்னை விட தேவன் இன்னொரு மனிதனை அதிகமாக பயன்படுத்துகிறார் அல்லது தனக்கு ஈக்குவலா பயன்படுத்துறான்றக்காக பொறாமைப்படாத ஒரு மனிதன் இல்லையா? இந்த இடத்துல ஒரு கூட்ட மக்கள் பொறாமையினாலே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், வஞ்சகத்தினாலே அறிவித்தார்கள்,
பவுலுடைய வேதனைகளோடு வேதனையை கூட்டுவதற்காக அறிவித்தார். பவுல் என்ன தெரியுமா சொல்கிறார்? அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆண்டவர்கிட்ட நம்ம இதற்காக ஜெபிக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, மக்கள் பொறாமைப்படும் போது, எனக்கு விரோதமாக செயல்படும் போது அதையும் நீர் எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறீர் சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரே நான் சந்தோஷப்பட, இன்னும் வருகிற நாள்ல சந்தோஷப்பட எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த சூழ்நிலையில பவுல் தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கவில்லை. இந்த சந்தோஷத்தை அவர் தொடர்ந்து காத்து கொண்டார். இது எவ்விதமாக சாத்தியமாகும் சொல்லி பார்க்கலாம், பிராக்டிகலா பார்க்கலாம். 19ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பவுல் எவ்வளவு தெளிவாக எழுதுறார் இல்லையா? எந்த காரியத்தையும் ஒளிவு மறைவின்றி எழுதக்கூடிய ஒரு கடவுளுடைய மனிதன், தன்னுடைய வாழ்க்கையின் பலவீனங்களையும் சரி வேதனைகளையும் திறந்த புத்தகமாக எழுதக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் இந்த பவுல். அதனாலதான் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பவுல் இவ்வளவு வேதனைப்பட்டதற்கு காரணம், நானும் நீங்களும் கடந்து செல்லக்கூடிய பாதையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதித்தாரான்னு சொல்லி நமக்கு தெரியல. இந்த இடத்துல 2 வார்த்தைகளை பயன்படுத்துறார் பாருங்களேன், ஸ்கிரீன்ல பாருங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிந்திருக்கிறேன். முதலாவது, உங்களுடைய வேண்டுதலினாலே அது சாத்தியமாகும். ஐ நீட் யுவர் பிரேயர் சப்போர்ட். பவுல், நான் பெரிய அப்போஸ்தலர், கர்த்தர் எனக்கு நேரடியாக தரிசனமாகி என்னை அவருடைய பணிக்கு அழைத்தார்னு சொல்லி தான் தோன்றித்தனமாக யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல, பவுல் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை சார்ந்து இல்லாதபடிக்கு தேவனை சார்ந்திருந்தார். அப்ப நம்ம லைஃப்ல பாடுகள் வழியாக, உபத்திரவம் வழியாக கடந்து செல்லும் போது, கிரிட்டிசிசம் நம்மை நோக்கி வரும்போது, குற்றச்சாட்டுகள் வரும்போது நம்ம ஈஸியா சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நமக்கு தேவை என்ன தெரியுமா? நமக்காக உண்மையாக ஜெபிக்கக்கூடிய மக்கள் நமக்கு தேவை. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். பவுல் இங்க மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர், பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1வது நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:25. சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணிக்கிறீங்க. அதே இதுல 2 தெசலோனிக்கேயர், அடுத்த நிருபம் 2 தெசலோனிக்கேயர், பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2வது நிருபம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு திருக்குறளாகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பவுல் என்ன சொல்லுகிறார் பாத்தீங்களா? துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில இருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஒரு சிலருடைய விசுவாசம் பலவீனமா இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நான் வாசிக்கிட்டா? அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி கேட்கிறார். பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா. பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையினாலே அநேகர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக நீங்கள் விண்ணப்பத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்னும் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம், ரோமர் 15வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 15:30 முதல். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற
தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் ஜெபத்திலே போராடுகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபத்திலே போராடுங்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பார்க்லே என்ன எழுதுகிறார்னா, we can't call a man our friend unless we pray for him. We can't call a man our friend unless we pray for him. என்ன அர்த்தம்? நாம் ஒருவருக்காக ஜெபிக்காவிட்டால் அவரை என்னுடைய நண்பன் என்று சொல்ல முடியாது, அல்லது அவளை என்னுடைய தோழின்னு சொல்லி சொல்ல முடியாதுன்ற. உண்மையாகவே நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? நம்முடைய சகோதர சகோதரிகள் வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது சோர்ந்து விடாதபடிக்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, அந்த சூழ்நிலையிலே மூழ்கி போய் கர்த்தருடைய பணியை செய்யாதபடிக்கு, நின்று விடாதபடிக்கு கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய குடும்ப எல்லையை தாண்டி வேதனைகள் வழியாக, பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, எதிர்ப்புகள் வழியாக கடந்து செல்லக்கூடிய விசுவாசிகளுக்காக, மிஷனரிகளுக்காக, தேவை நிறைந்த உண்மையுள்ள ஊழியர்களுக்காக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்காவிட்டால் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான், மறந்துறாங்க. ஆகவே நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய ஜெபத்திலே காட்ட வேண்டும். பவுல் இங்க சொல்றார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு விரோதமாக மக்கள் செயல்படுகிறார்கள், ஆனால் இதன் மத்தியில் நான் சந்தோஷப்படுவதற்கு காரணம் நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள். இது எப்பொழுது சாத்தியமாகும்? உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக சாத்தியமாகும். அப்போ ஒருவேளை உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய விசுவாசிகள், ஊழியர்கள் சோர்ந்து போய் இருக்கிற காரணம் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க தவறியதா? இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக, உண்மையுள்ள மக்களுக்காக, ஜெனியூனா உடைய பணியை செய்யக்கூடிய மக்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, எவ்விதமாக இந்த பொறாமையை சந்தித்தார், எவ்விதமாக இந்த எதிர்ப்பை சந்தித்தார் பவுல்? அந்த பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலே அது எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இது என்ன இயேசு கிறிஸ்துவின் ஆவி? ஒரு முகாம்ல நான் பங்கு பெறும் போது கேட்டேன், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு சொல்லி கேட்டேன். 2 விதமான பதில்கள் வந்துச்சு. ஒரு பதில் என்ன சொன்னாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருவன். ஒரு தம்பி என்ன தெரியுமா சொன்னா, அண்ணா எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு நிறைய பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இது கள்ள போதனை. இது அந்த பையன் சொன்ன மாதிரி நிறைய ஆவியானவர் இருக்காரா? அது வேத புரட்டு. ஒரே ஆவியானவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே இது சாத்தியமாகும்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள்ல ஒரு பெயர் கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல என்னுடைய சொந்த பலத்தாலே மட்டும் இது சாத்தியமாகாது, உங்களுடைய ஜபத்தினாலே மட்டும் சாத்தியமாகாது. என்னுடைய சொந்த பலத்தை, என்னுடைய பக்தியை மட்டும் நான் சார்ந்திருக்கவில்லை, தேவனை சார்ந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இது சாத்தியமாகும் என்று பவுல் தெளிவாக எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இருந்தே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம், நாம் பலவீனமானவர்கள், குறைவுள்ளவர்கள், பொறாமைப்படக்கூடிய மக்களை பார்க்கும்போது நம்மளும் அவங்க மேல பொறாமைப்படுவதற்கு, விரோதிக்கிற மக்களுக்கு விரோதமாக விரோதிக்க வாய்ப்பு உண்டு. ஆனா பவுல் முதலாவது பார்த்த சாட்சி ஸ்தேவானை பார்த்தார். விரோதமும் பொறாமையும் எழும்பி கல்லறிந்து கொள்ளும் போது அவர்களுடைய மன்னிப்புக்காக ஜெபித்த ஸ்தேவான் எப்படி சாத்தியமாயிட்டு? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவாலே சாத்தியமாயிட்டு. அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, இப்படிலாம் காரியங்களை செய்யறாங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா வருது, கோபமா வருது, அவங்கள மன்னிக்கவே முடியல, இந்த சூழ்நிலையில நான் ஈஸியா டிஸ்கரேஜ் ஆயிடுறேன். இப்படிப்பட்ட மக்களை நேசிப்பதற்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சோர்ந்து விடாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், என்னை நிரப்பும், என்னை கட்டுப்படுத்தும் சொல்லி அர்ப்பணிக்கும் போது நம்மாலே முடியாத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஐயா, இதுதான் பவுலுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம்.
மனதை புண்படுத்தக்கூடிய மக்கள், நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய மக்கள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய மக்கள், அதற்கு பிசாசு பயன்படுத்தக்கூடிய மக்கள், அவர்களுக்கு எதிராக நம்ம போராடுவோமானா நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம். அதற்கு பதிலாக தேவனுடைய சமூகத்திலே போராட வேண்டும், ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும் சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு இந்த காரியம் சாத்தியமாகும் சொல்லி சொல்றார். அதுல ஆவியானவரின் உதவியினாலே இது எனக்கு சாத்தியப்படும் சொல்லி சொல்லும் போது, இந்த உதவின்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு கோரஸ் வருது இல்லையா, சப்ளைன்ற வேர்டுக்கு கோரஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிரேக்ல என்ன அர்த்தம்னா, கிரேக்க வார்த்தையில என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய சிட்டி, ஒரு ரோமன் சிட்டியில ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு பெரிய திருவிழா நடக்குதுன்னா, அந்த திருவிழாவிலே பாட்டு பாடுவதற்கு, டான்ஸ் ஆடுவதற்கு மக்கள் நியமிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும், அவங்களுக்காக ஹெவியா டொனேஷன் கொடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவ்விதமாக அந்த வார்த்தையை பவுல் எடுத்து, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் சந்தோஷமா இருப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுக்கிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவராலே இது சாத்தியம் சொல்லி சொல்றாரு. பாடுகளின் பாதையில நம்ம கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம், என்னுடைய கட்டுகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய உபத்திரவங்கள் எனக்கு ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். மற்றவர்களுடைய விரோதங்கள், மற்றவர்களுடைய பொறாமை, மற்றவர்களுடைய விரோதங்கள், மற்றவர்களுடைய பொறாமைகள், மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் என்று செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலமாக சமாதானத்தை இழந்திருப்போமா? ஆண்டவரே, நான் அதை உம்முடைய கண்ணோட்டத்தோடு பார்க்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில சோர்ந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அல்லவா? மற்ற விசுவாசிகள்கிட்ட, நம்முடைய நண்பர்கள்ட்ட, நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட நமக்காக ஜெபிக்க சொல்லி சொல்லணும் இல்லையா? அப்படி ஜெபிப்போமானால் அந்த சூழ்நிலையும் தேவன் எடுத்து நம்மையும் பலப்படுத்துவார், நமக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார், நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க எப்படிப்பட்ட பாதையில கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உலகத்துல உபத்திரவம் உண்டு, மனித உறவுகள்ல எதிர்ப்பு உண்டு, விரோதங்கள் உண்டு, பொறாமை உண்டு. இது நம்முடைய உள்ளத்தை அநேகத்துல பாதிக்குது இல்லையா? இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செய்யறாங்களே, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்காங்களே, இவங்க மத்தியில நான் வெட்கப்பட்டு போயிருவேனா? இல்ல அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை நம்முடைய பலத்தை நிரூபிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலை அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போய் விடுவோமானா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? தேவனுடைய சுவிசேஷம் முன்னேறுமா? நம்முடைய காயங்களை பார்த்து நம்ம அழுதுகிட்டே இருப்போமானா மற்றவருடைய காயங்களை எப்படி கட்டுவது? பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லி சொல்றார். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் பவுலை போல உறுதியுள்ள ஊழியராக மாறுவதற்கு, எதிர்மறையான சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமான சூழ்நிலைகளாக மாற்றுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும் சொல்லி நம்மளே இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அன்மியூட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி எல்லாரையும் கடவுளுடைய கரத்துல கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய தாசனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை, படிப்பினைகளை படிப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கங்களை, ஆண்டவரே, அதிலிருந்து அவர் எவ்வாறாக நம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்தின் பாதையிலையும் ஆண்டவரே, உலக பிரகாரமான வேலைகளை செய்யும் பொழுதும் இப்படிப்பட்ட இடர்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக வேலைகளில அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே, நாங்கள் திடன் கொள்ளாமல் திடனற்றவர்களாய் போய் ஆண்டவரே, விரக்தியில அநேக விஷயங்களை செய்ய முடியாமல் ஆண்டவரே தவிக்கிறதை நீர் அறிவீர். ஆனாலும் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக உங்களுடைய வசனத்திலே எங்களுக்கு கொடுத்த ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமாய் ஜீவிப்பதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, பவுலடியார் சொன்னது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவரே முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. கட்டுகளிலே இருந்த பொழுதும் ஆண்டவரே அவர் உம்மை துதித்தார். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்கிற அந்த சந்தோஷத்தோடு பயணித்தது போல நாங்களும் ஆண்டவரே முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ராஜபாலனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவரை எங்கள் மத்தியில பயன்படுத்துகிறதுக்காகவும் இன்னும் அநேக இடங்களில உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். ஆண்டவரே, இதுல இந்த டீப் பைபிள் ஸ்டடியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுக்கும் இந்த வேத ஆராய்ச்சி பிரயோஜனமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தேர்த்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில மீண்டுமா எங்களை உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். உமக்கு பிரியமாய் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.